ஹர்ஷத்தப்பா பார்த்தீங்கன்னா 2 நாளா கேட்டுட்டே இருக்காருங்க. சேமியா தேங்காய் பால் செஞ்சு குடுன்னு. இன்னைக்கு முழு செய்யல அப்படின்னா வீட்ல கலவரமே நடந்துரும். அதனால ஆஃபீஸ்ல இருந்து வரும்போதே பார்த்தீங்கன்னா, வாழைப்பழம், தேங்காய், சேமியா எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ரம்ஜான், பக்ரீத் அப்ப வந்து எல்லார் வீட்லயும் இந்த மெனு கண்டிப்பா இருக்கும். ஏன்னா காலையில மைல்டா இது சாப்பிட்டுட்டு மத்தியானம் ஹெவியா வந்து பிரியாணி சாப்பிடறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரெசிபி வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லார் வீட்லயுமே இது இருக்கும். அது வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது மாதிரி சேவரட் சேமியாவை 2 பாக்கெட் வாங்கிட்டு வந்துங்க. சுடுதண்ணில நல்லா கொதிச்சு நல்லா சேமியா வெந்ததுக்கு அப்புறம் வடிகட்டி தனியா எடுத்து வச்சுக்கணும். தேங்காய் கொஞ்சம் துருவிக்கிட்டுங்க. அதுல ஒரு 4 ஏலக்காய் போட்டுட்டு இது மாதிரி தேங்காய் பால் மிக்சியில வந்து நல்லா பைன் பேஸ்டா அரைச்சிட்டு தேங்காய் பால் எடுத்துக்கலாம். சேமியா இது கூட வந்து பாத்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் என்ன வேணுமோ அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். பாதாம், பிஸ்தா, முந்திரி, திராட்சை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஆட் பண்ணிட்டு முக்கியமான இன்கிரீடியன்ஸ் கசகசாங்க. கசகசா லைட்டா வந்து பேன்ல லைட்டா வந்து வறுத்துட்டு அதுவும் வந்து இது கூட ஆட் பண்ணிட்டு தேங்காய் பால் நமக்கு நாட்டு சக்கரை நாஸ்கா சக்கரை எந்த ஃபிளேவர் பிடிக்குமோ அதை வந்து ஆட் பண்ணிட்டு அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பரா இருக்குங்க. இந்த மெத்தட்ல வந்து கண்டிப்பா நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. வேற எந்த சேமியாவும் ஆட் பண்ணக்கூடாதுங்க. சேவரட் சேமியா மட்டும்தான் வந்து இது கூட ஆட் பண்ணணும். இந்த ரெசிபி வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.